अस्सलाम वालेकुम फ्रेंड्स, इनकी நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிந்தாமணி சிக்கன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊத்திருக்கேன். ஏனா சிக்கன்ல தண்ணி விட தான் செய்யும். அதனால நீங்க ஒரு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நல்லா கொதிக்க வச்சு இது நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா வற்றட்டும். வாங்க கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே இதுக்கு போதும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை ரம்பரில் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். அதோட சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ 2 ஸ்பூன் தனிமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனிமிளகாத்தூள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம 1/2 ஸ்பூன் லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவி நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பை அமுத்திடலாம்.